guys, welcome to N3R Vloggers. இன்னைக்கு என்ன vlogனா ஒரு தரமான vlog தான். என்னடா இது பின்னாடி ஒரு வேற பேக்ரவுண்ட்ல வந்திருக்கான்னு பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி வீடு எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில தான் இருக்கு. எங்க நேட்டிவ் திருநெல்வேலி. அங்க தான் வந்திருக்கோம். அடா என்ன vlogன்னு சொல்லியாச்சுல. இன்ட்ரோ போடியா எடிட்டர். இப்போ நம்ம வீட்ல இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுடலாம் வாங்க. இந்த மோட்டர் இந்த இதுல இருந்தா நான் எடுப்பேன் எப்பவுமே. ஸோ இதுல இருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செடிக்கெல்லாம் தண்ணி விடுறது. ஸோ அடுத்து இப்போ வந்து குளிக்கணும். குளிச்சு ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்னும் குளிக்கலை. குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ண. ஸோ திஸ் இஸ் மை சைக்கிள். இதில் தான் நான் வந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே இருக்கேன். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் ரெகுலராக ஒரு கிரவுண்டில். ஸோ அந்த கிரவுண்டுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஸோ வி ரீச்ட் அவர் கிரவுண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் காமி. இதுதான் என் கிரவுண்டு. என் கிரவுண்டு மீன்ஸ் இங்கே தான் விளாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். இந்த டாக்கு காமி என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப பதட்டமாக ஓடி வரான் சின்ன பையன். போயிட்டோம். ஸோ அந்த சைடு இப்போ லைட்டாக ஜூம் போ. ஸோ அந்த சைடும் விளாடுவாங்க. அந்த சைடு ரொம்ப ஜூம் போக வேண்டாம், லைட்டாக. இது ஃபுல்லாக எங்கள் கிரவுண்டு. நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். இப்போது அதிகமாக எல்லோரும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்கனால எல்லாம் பல பேர் இங்கேயே இல்லை, எல்லோரும் வெளியூர் போய் படிக்கிறாங்க அப்படின்லாம் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் தங்குற மாதிரி இங்கே லீவுக்கு தான் வருவாங்க. அந்த லீவு யாராவது வீட்டுக்கு போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்களா, கிரவுண்டுக்கு வருவாங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும். அதனால அவ்வளோதான். இதுதான் என் கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு நான் விளையாடின ஒரு பார்க்கை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதாவது என் வீட்டு பக்கத்துலேயே அந்த பார்க் இருக்குது. நான் இத்தினூண்டாக இருக்கும்போது அந்த பார்க்கில் விளையாடுவேன். ஸோ அந்த பார்க்கை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது அந்த பார்க்கில் விளையாடுற மாதிரி சின்னதாக இருக்கும்போது. அந்த ஃபோட்டோவும் இப்போ அந்த பார்க் எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்குக்கு கிளம்பிடலாம்.
அந்த கிரவுண்ட்ல வெயில்ல நின்றுட்டு அப்படியே வேர்த்து ஊத்திடுச்சு, நிக்க முடியல. ஸோ அப்படியே வீட்டுக்கு வர வழியில இங்கெல்லாம் பாருங்க, இவ்வளோ நல்ல மரம் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நின்றுக்கலாம். நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இங்க நின்றுட்டு அப்படியே போற வர வண்டி எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கிரவுண்ட்ல வெயில்ல நின்றுட்டு இங்க வந்து நிற்கும் போது அவ்வளோ இதமா இருக்கு. இந்த மரங்களுக்கு நடுவுல ஜில்லுன்னு காத்து அடிக்குது. ஸோ செம்மையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பார்க்கோட நேம் போர்டு இருக்கும், அதுவும் போயிடுச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சறுக்கு இருக்கும், அந்த இடத்துல ஒரு சறுக்கு. அப்புறம் இந்த சைடு ஊஞ்சல் காமிக்கிறேருங்க. இந்த சைடு அந்த ஊஞ்சல் ஒரு கம்பி மாதிரி போகுது பார்த்தீங்களா, அது வந்து இரும்பு சறுக்கு. இந்த பக்கம் வந்து கல் சறுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இது அந்த ஊஞ்சல் இருக்கிற இடம், இங்கே ஒரு பெஞ்ச் உட்கார்ற இடம், எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் கல் சறுக்கு, அந்த பக்கம் ஊஞ்சல் இருக்கும், அந்த சைடு தகரம் இரும்பு சறுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்கு. இந்த நிலைமை இப்போ இப்படி இருக்குது. முன்னாடி வந்து நான் விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியே இப்படி இருந்த பார்க் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு. அந்த இடத்துல வளைஞ்சு கம்பி மாதிரி போகுதில்ல, அந்த இடத்துல நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ. இப்போ இப்படி இருக்குது பார்க்கு இந்த நிலமையில. நான் சொன்னேன்ல அந்த கம்பியில் உட்காந்துட்டு இருக்கிற ஃபோட்டோன்னு, இதுதான் அந்த ஃபோட்டோ. இப்போ தெரியறது வந்து ஒரு கிணறு, இந்த சைடு ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருந்தாங்க, அதாவது தண்ணி எல்லாம் வரும் இதுக்குள்ளேருந்து, அப்படி வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு இப்படி இருக்குது, தண்ணி இருக்குது உள்ள, ஆனால் கிணறு இந்த நிலமையில் இருக்குது. இந்த இடத்துல தான், அதாவது கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் விளையாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளியரான வியூ கிடைக்கும் அந்த சறுக்கு. இந்த நிலமையில இருக்குங்க இப்போ பார்க்கு. ஸோ நான் என்னோட அக்கா எல்லாரும் இந்த பார்க்கில் விளையாடிருக்கோம். என் தங்கச்சி மட்டும் இந்த பார்க்கில் அதிகமாக விளையாடினதில்லை, ஏன்னா அவளுக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த இடம் வந்து அழுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த பார்க் அப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. பட் இதை வேறு பார்க்லாம் நிறைய வந்துருச்சு, இந்த பார்க் மட்டும் இப்படியே இருக்குது. ஆனால் எல்லாரும் ஜாலியாக விளையாடின பார்க் இது. ஸோ இது என்ன குதிரை அப்படின்னா ஆடும் குதிரைன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் இல்லை 40 வருஷம் அந்த குதிரை இன்னும் பத்திரமா இருக்குது. என்னோட மாமா சின்ன வயசில் வாங்கி ஆடுனதுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் சின்ன வயசில் இதை ஆடிருக்கேன், இதே இடத்துல ஆடிருக்கேன். ஒரு பழைய குதிரை இன்னமும் பத்திரமா இருக்குது, செமல்ல. ஸோ அவ்வளோதான், இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல, சூப்பரான தரமான vlogல உங்களை வெயிட் பண்றோம். ராம் ராம்.